Do you know who is the most dangerous person in the world? சத்தமாக கத்தி பேசுகிறவங்க இல்லை, சண்டை போடுறவங்க இல்லை, ஒரு பெரிய லீடரும் இல்லை. The person who is having nothing to prove to others. எப்போ பாரு நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கிட்டு மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோன்னு நினச்சி பயந்து சில விஷயத்த பண்ணிட்டு நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாம் மறந்து இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மட்டும் தினமும் போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு இதை பற்றி புரியாது. யாருக்குமே நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு அவசியமே இல்லை. நமக்கு எது பிடிக்குதோ எது நல்லதுன்னு படுதோ அதுக்கு மட்டும் ஓகே சொன்னால் போதும். நிஜமாவே ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் பண்ணணும், யாருடைய வற்புறுத்தலுக்கு கீழேயும் பண்ணக்கூடாது. வற்புறுத்தல்னா மற்றவங்க டைரெக்டாக வந்து நீ பண்ணியே ஆகணும் பேசியே ஆகணும் அப்படின்னு பண்ணுறது இல்லை. அது ஒரு விதமாக இருந்தாலும் இன்டைரக்டாக ட்ரிகர் பண்ணுவாங்க. பார்க்கலாமே உன்னால் முடியுமான்னு, நீ எல்லாம் அதை பண்ணிடுவியா, நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படி சொல்கிறதுனாலேயே நம்ம நிறைய விஷயங்களை ப்ரூஃப் பண்ணணுன்னே பண்ணுறோம். பட் நிஜமாவே அது நமக்கு தேவையானா தெரியாது. தேவையான விஷயத்துக்கு அப்படி பண்ணுறது கரெக்டு. பட் நம்ம லைஃப்பில் எது தேவையில்லையோ அதுக்காக அவங்க சொல்கிறாங்க திட்டுறாங்க நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளை ப்ரூஃப் பண்ணுறதை நிறுத்துகிறோமோ அப்போ தான் ரியல் க்ரோத்தே இருக்குது. ஏன் நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம்? பிகாஸ் அடுத்தவங்க நம்மளை ஸ்ட்ராங்குன்னு நினைக்கணும், பவர்ஃபுல்னு நினைக்கணும், இவன் டேலண்டடாக இருக்கான்னு நினைக்கிறோம். நம்ம டேலண்ட்டை ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணுறோம். பட் ஒன்றே ஒன்று தான், யாருமே நம்ம டேலண்ட்டை ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்ம டேலண்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். பிகாஸ் நம்ம அவங்க பாராட்டணும் இவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம யார், நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது எல்லாம் மறந்து அந்த பாராட்டுக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையே ஒழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன். யூ டோன்ட் நீட் டு ப்ரூவ் இட் டு எனிவன். டூ வாட் யூ வாண்ட், not what others trigger you to do.